50 கிலோ ரிப்பன் பிளெண்டர் டீ பவுடர் பிளான்ட்டுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கோம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளெண்டர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ் எல்லா கம்பெனிஸ்க்கும் இந்த பிளெண்டரோட தேவை இருக்குங்க. எல்லாமே பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேட் ரெடி பண்ணிருக்கோம். Icon of Tamilnadu. This is VIP machines. Now engineer Aadhi Narayanan. பொதுவா VIP machines அப்படினாலே எல்லா வகையான பவுச் பேக்கிங் மிஷின் மேனுஃபேக்சர், ஜெனரலா பேக்கிங் மிஷின் மேனுஃபேக்சர், அதுலயும் கஸ்டமைஸ்டு மிஷின் மேனுஃபேக்சர். ஆனால் பேக்கிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, ப்ராசஸிங் மிஷின் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு லைவ் டெமோ தான் இப்ப நீங்க பாக்குற இந்த மிஷின். அப்படி என்ன மிஷின் கேக்குறீங்கன்னா பிளெண்டருங்க. அதுவும் நார்மல் பிளெண்டர்ல ரிப்பன் பிளெண்டர். இப்போ இந்த ரிப்பன் பிளெண்டரோட மிஷினோட தேவை எங்க இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லா வகையான பவுடர் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு. இப்போ பவுடர் எடுத்துட்டீங்கன்னா இப்போ டீ பவுடர், காஃபி பவுடர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்றது. பிளெண்டர் என்னன்னா ப்ராடக்ட் வந்து ஒரு ஈக்குவல் ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ரெடி பண்றதா இந்த ரிப்பன் பிளெண்டர். இப்போ வாஷிங் பவுடர், அதாவது டிடர்ஜென்ட் பவுடர், இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ரிப்பன் பிளெண்டரோட தேவை இருக்கு. எஸ்பெஷலி மசாலா பவுடர், அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இந்த மாதிரி எல்லாம் வந்து மசாலா ரெடி பண்றவங்க யூனிட் வந்து கம்பல்சரி இந்த பிளெண்டரோட தேவை இருக்கு. அது மட்டும் இல்லாம கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ் எல்லா கம்பெனிஸ்க்கும் இந்த பிளெண்டரோட தேவை இருக்குங்க. இப்போ இந்த பிளெண்டர் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியில ஸ்டார்ட் பண்ணது 50 kgல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது 50 kg, அதாவது 50 கிலோ, 75 கிலோ, 100 கிலோ, 200 கிலோ, 250 கிலோ, அரை டன், ஒரு டன், உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளெண்டர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம கம்பெனியில் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 50 கிலோ ரிப்பன் பிளெண்டர் டீ பவுடர் பிளான்ட்டுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம். இப்போ இது 50 கிலோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம வந்து சைட்ல மோட்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ராடக்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது டேங்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 2 HP மோட்டர், 3 HP மோட்டர், அந்த மாதிரி வந்து டேங்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டா டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் பண்ண பிறகு ப்ராடக்ட்டை வெளியில எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இதுக்கு அடியில வந்து அவுட்புட் வைப்பாங்க. அந்த மாதிரி அவுட்புட் எல்லாம் இந்த மிஷின்ல நம்ம செய்யல. ரொம்ப ஈஸியா கஸ்டமைஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன லிவர் கொடுத்துருக்கோம். இந்த லிவரை ஜஸ்ட் நீங்க தூக்கி பிடிச்சாலே போதும், இமீடியட்டா ப்ராடக்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா கஸ்டமைஸ்டா டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பிளெண்டர்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிளெண்டர், இந்த டேங்க், ரிப்பன், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் எல்லாமே பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேட் ரெடி பண்ணியிருக்கோம். 304 மட்டும் இல்லைங்க, 316லயும் கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ரிப்பன் நீங்க பார்க்கணும் இல்லைங்களா, இப்போ ரிப்பன் பார்க்கலாம். ரிப்பனுமே பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேட் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ இந்த 50 கிலோ ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் பார்த்தீங்கன்னா 20 minutes, மோர் தென் எனஃப். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ், இந்த லிவர் கொடுத்துருக்கோம். அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். சேம் டைம் இது மூலமாவே ஆப்ரேட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் வந்து அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். கம்பல்சரி சொல்ல அது மிக முக்கியமான விஷயம். 3 phase பவர் சப்ளைல மட்டும்தான் இந்த மிஷின் ரன் ஆகும். ஓகே, இப்போ இந்த ரிப்பன் மெட்டல் வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து லோட் பண்ண போறோம், எப்படி வந்து மிஷின் ஆன் பண்ணணும், எப்படி வந்து ப்ராப்பரா பிளெண்ட் பண்ண சொல்லி ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார்வர்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் ஆகும். ரிவர்ஸ் ஆன் பண்ணா ப்ராடக்ட் வந்து வெளியில வந்துடும். இப்போ நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ணலாம். பார்க்கலாமே. இப்போ நம்ம பிளெண்டரை ஆப்போசிட்டா ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல வந்து நம்ம வந்து லெமன் பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பிளெண்ட் பண்ணதை நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி எடுக்க போறோம். இப்போ ஆல்ரெடி பிளெண்ட் பண்ற டைரக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டெலிவரிக்கான டைரக்ஷன் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த லிவரை ஜஸ்ட் நம்ம லிஃப்ட் பண்ணாலே ப்ராடக்ட் வந்து அவுட்புட் வந்துடும். அதை நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு இந்த லிவரை
மேலே எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து வேகமா டெலிவரி வருங்க. திரும்பவும் காமிக்கிறேன். இந்த லிவர் வந்து முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் மிஷின் வேணுமா, அதுவும் 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வேணுமா, நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே கடலூர் விஐபி மிஷஸ் மட்டும்தாங்க. நான் உங்க இன்ஜினியர் ஆதி நாராயணன்.